சேலம் மாநகர் மாவட்டம் கழக பகுதி பிரதிநிதியாக மாவட்ட பிரதிநிதியாக பதவி வகிக்கிறேன். சேலம் வடக்கு தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனையும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஐயா அவர்களின் சாதனையும் எங்கள் சேலம் வடக்கு தொகுதியில் மிகப்பெரிய கழகத்துக்காக மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் சேலம் மாநகர் மாவட்டத்தில் வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு தாலிக்கு தங்கம், மகளிருக்கு வாகனம், ஸ்கூட்டி, லேப்டாப், அம்மா உணவகம், இல்லம் தேடிய மருத்துவம், அம்மாவுடைய சாதனைகள் சேலம் மாவட்டத்தில் நிறையாக செய்த சாதனைகள் இருக்கிறது. குடிமராமத்து பணி, அம்மா உணவகம், குடிமராமத்து பணி, மேம்பாலம். அதே மாதிரி எங்கள் தொகுதியில் வந்து மேம்பாலம் அதிகமாக கட்டி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து ஒரு விபத்து நடக்காத இருக்கிறதுக்கோசரம் மக்களை வந்து ரொம்ப நேசித்து உயிர்களை காப்பாற்றுறதுக்கோசரம் மேம்பாலத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கி ஒரு சாலை விபத்து கூட சேலம் மாநகரத்தில் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. அதனால் தூய்மை பணியையும் சேலம் மாநகரத்துக்கு தான் முதல் தமிழகத்திலே கொடுத்துருக்குறாங்க. காற்று சுத்தமான காற்று இருக்குதுன்னு அது ஐயா எடப்பாடி அங்கே இருந்து மக்களுக்கு விவசாயத்துக்கு குடிமராத்து பணி தண்ணி மேட்டூர்லேருந்து எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்தனால விவசாயம் நல்ல செழுப்பாக இருந்தனால இன்றைக்கி தூய்மை வந்து காற்று விசுவாசத்தோடு சேலம் மாநகர மக்கள் வாழ்கிறாங்கன்னா இன்றைக்கி ஐயா எடப்பாடியுடைய மிகப்பெரிய அந்த விவசாயிகளுக்கு சாதனை செய்து கொடுத்த பகுதி. இதில் தான் இன்றைக்கி வந்து சேலம் மாநகரம் முதல் மாநிலத்தில் இடம் வந்தது. மாவட்டத்தில் எனக்கு வடக்கு தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தால் அண்ணனுடைய சாதனையும் அம்மாவுடைய சாதனையும் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்து அவங்களுக்கு கழகத்தை மீண்டும் அங்கே வலுப்பெறுதி சேர்ப்பதாக அதுக்கு நான் வாய்ப்பு கேட்டு மனு கொடுத்துருக்குறேன். நன்றி. இப்போ சேலம் மாவட்டத்திலேருந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக செஞ்சுருக்கிறாரு. 100% உங்கள் ஆட்சி தான் வரப்போகுது. முதலமைச்சர் அவர் தான் வரப்போகிறாரு. அதில் எந்த மாற்றம் இல்லை. கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஐயா வந்து முடிவு எடுத்துட்டு என்ன செஞ்சாலும் அதை நாங்கள் மனப்பூர்வமாக எடுத்துக்கிறோம். ஓகே, சூப்பர் சார், தெளிவாக